ஹாப்பியா? ரொம்ப. கல்யாணம் பண்ணிக்கலாமா? எனக்கு இன்னும் 1000 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி போயிடுச்சுன்னா 999 நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக போயிடுவேன். நீ தான் கஷ்டப்படுவ. சந்தோஷமாக போயிடுவேன்னு எப்படி சொல்கிற? நீ எப்படி பார்த்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். இவ்வளோ புரிஞ்ச உன்னை விட்டுட்டு எப்படி பண்ணிக்கலாம்? அதான் சொல்கிறேன், நான் போனால் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. மாட்டேன். பொய் சொல்கிற. நீ போனாலும் என்ன தான் பார்த்துட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் கஷ்டப்பட்டேன், நீ தாங்கிக்க மாட்டேன். நம்ம பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டல் போகலாம் வா. கல்யாணம் பண்ணிக்கலாம். மலையில செம ஜாலி போல, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம்ல. அவங்க சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? அவ உன்னை கேட்டு நான் பண்ணலாம் என்ன தெரியுமா சொல்வா? என்கிட்ட பேசாதேன்னு சொல்றா. நான் என்ன பண்றது? பேசாதீங்க. எவ்வளவு நாள் பேசாம இருக்க போறாங்க? அதிகபட்சம் 2 நாள். 2 நாளா? 2 மணி நேரம் கூட தாங்காது. அப்புறம் என்ன? 2 மணி நேரம் எனக்கு தாங்காது டாக்டர். கொஞ்சமாச்சும் என்ன சொல்றதுன்னே தெரியல. யாழினி, எங்களுக்கு இருமல் வந்தா அது நார்மல். அதுவே உங்களுக்குனா எப்படின்னு தெரியும்ல. 2 பிளாக் இருந்தது, 1 தான் கிளியர் பண்ணிருக்கோம், இன்னும் 1 அப்படியே தான் இருக்கு. கொஞ்சமாச்சும் ஹெல்த் கான்சியஸா இருக்க பாருங்க. வினோத், இவங்களை பத்திரமா பாத்துக்கோங்க. கண்டிப்பா. Because we get married tonight. ஹே நைஸ். அதென்ன நைட்டே? நாங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னா இருப்போம்னு நம்புறதே நாங்க 2 பேர் மட்டும்தான். நாங்க போதும். எனிவே, ஆல் தி பெஸ்ட். எல்லாம் ஓகே, ஆனால் ஒன்று மட்டும் குறையுது. வெயிட். நல்லா யோசிச்சுக்கோ, என்னை கல்யாணம் பண்ணால் நீ தான் கஷ்டப்படுவ. நீ போதும் எனக்கு, நீ போதும் எனக்கு, நீ வாழும் வரையில் இருப்பேன் உனக்கு. இனிமே நீ என் பொண்டாட்டி. அப்போ இன்னைக்கு நைட் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? ஆமா. ரொம்ப வலியாத. என்னால் லாங் கிஸ்லாம் பண்ண முடியாது. ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து கிஸ் பண்ணாவே மூச்சு வாங்கும். அப்புறம் நீ தான் நெப்ளைசரை வச்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்ப. டைட்டாக ஹக் பண்ண முடியாது, மூச்சடைக்கும், இருமலும் வரும். இதையும் மீறி எனக்கே ரொமான்ஸ் வந்தாலும் பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். இது எல்லாத்தையும் மீறி உன்னால் என்னை என்ன பண்ண முடியுமோ பண்ணி. என்ன வேணா பண்ணலாமா? என்ன பண்ண போற? கண்ணை மூடி. நான் பண்றது உனக்கு பிடிக்கும். அப்படி என்ன பண்ண போற? கண்ணை மூட சொல்ற? சரி விடு, ஃபீல் பண்ணாத. இவ்வளோ நாளாக உடம்பு முடியாமல் இருந்தார்.
இப்போ நிம்மதியாக தூங்கட்டும். ஃபீல்லாம் பண்ணலை, மிஸ் பண்ணுறேன். அப்பாவை இல்லை, அவரோட மெமரிஸை. நான் சின்ன வயசில் ஒயிட் ஃப்ராக் போட்டு விளையாடுவேன். அப்போ எதிர்பார்க்காதப்ப என்னை வந்து தூக்கி சுற்றுவார். அப்போ அந்த ஒயிட் ஃப்ராக் காற்றுல பறந்து அப்படியே ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். இந்த பூமி சுற்றுறத தாண்டி நான் இந்த பூமியை சுற்றுற மாதிரி எனக்கு இருக்கும். என் அப்பா கையை இறுக்கமாக பிடிச்சிப்பேன். அவர் எவ்வளோ வேகமாக சுற்றினாலும் எனக்கு பயமே இருக்காது. இன்னும் நிறையா இருக்கு. ஆனால் அப்பா பற்றி யோசிச்சாவே எனக்கு இந்த ஒன்று தான் ஞாபகத்துக்கு வரும். கண்ணாடி என்றும் உடைந்தாலும் கூட பிம்பங்கள் காட்டும் பார்க்கின்றேன். புயல் போன பின்னும் புது பூக்கள் பூக்கும் இளவேனில் வரை நான் இருக்கின்றேன். முகமோடு அடிகின்ற உலகிது, உன் முகமென்ற ஒன்றிங்க என்னது? நதி நீரிலே அட விழுந்தாலுமே அந்த நிலவென்றும் நனையாதே வா நண்பா. நெஞ்சோடு கலந்திடு உறவானே, காலங்கள் மறந்திடு அன்பே. நிலவோடு தென்றலும் வரும் வேளை, காயங்கள் மறந்திடு அன்பே. 6 மாசத்துக்கு ஒருக்க ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும்னு தெரியாதா? ஒரு 2 பேர்த்தையும் கால் பண்ணி கூப்பிட்டா தான் வருவீங்களா? எங்க டாக்டர், எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறதே அவன் மாத்திரை கொடுக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. இதில் எங்க செக்அப் டேட் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறது? சரி போய் மற்ற செக்அப் எல்லாம் பண்ணிட்டு வா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அத்தை, இந்த விஷயத்துல எனக்கு யார் அட்வைஸும் கேட்க தேவையில்ல. முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேக்குறியா? சரி சொல்லுங்க. நீங்க 2 பேரும் வாழ்றத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த வாழ்க்கை சீக்கிரம் முடிய போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும்ல. அதான் எனக்கு ஒண்ணு சொல்லணும். நீ கொஞ்சம் கோவப்படாம கேளு. அது நீங்க சொல்றத பொறுத்து இருக்கு. இல்ல வினோத், நான் வாடகை தாக்கிட்ட பேசிட்டேன். நீங்க ஏன் பேபி ட்ரை பண்ணக்கூடாது? முறைக்காத, கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. இப்ப நீங்க 2 பேருக்கு சந்தோஷமா இருக்கீங்க, எல்லாம் சரிதான். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னு நினைச்சு பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குடா. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது அத்தை. ஆனா இதெல்லாம் போய் அவள்கிட்ட சொன்னா அவ கில்ட் ஆக மாட்டாளா? நம்ம புருஷனுக்கு இதெல்லாம் பண்ண முடியலன்னு அவ கொஞ்சம் கில்ட் ஆனாலே வேணாம் அத்தை. அவ இருக்க வரைக்கும் அவ போனதுக்கு அப்புறம் அவ மெமரிஸ் போதும் எனக்கு. எல்லாமே சொல்றதுக்கு ஈஸிதான்டா. அத்தை, எனக்கு இது போதும் அத்தை. போதும்னா போதும்.
என்ன? லாங் கிஸ் பண்ணாதானே மூச்சு முட்டும். லாங் கிஸ் வேணாம். பயந்தா தானே பிளட் ப்ரெஷர் வரும். இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன். டைட் ஹக் வேணாம், நார்மல் ஹக் போதும். படிச்சு சொன்னேன். வெளியே என்ன சுச்சுவேஷன், ஏதோ ஒன்று பெருசாயிட்டா நான் என்னடி பண்ணுவேன்? நான் உன்கிட்ட கேட்டேனா? இதெல்லாம் தேவையா இப்போ? நான் ஹாஸ்பிட்டலில் பேசுறத கேட்டேன். என்னால் தர முடியும், நான் தரேன். வேணா யாழினி, ஏதாவது ஆச்சுன்னா? நான் செத்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. எப்படியோ சாகத்தானே போறேன். நான் போனதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு துணை வேணும். அதுதான் எனக்கு நிம்மதி. எனக்கு சுயநலவாதியா சாக விட்டுறாது ப்ளீஸ். பொண்ணு யாழினி, என்னன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா? மயக்கமா இருக்கா? போய் பாரு. குழந்தை பாத்தியா? என்னதான் பார்க்க வந்து நான் பார்க்கணும். I feel completed. நான் எப்பவே போனாலும் சந்தோஷம்தான். இந்த மாதிரிலாம் பேசுற மாதிரி தான் என்கிட்ட பேசாது. அப்பா, நீ அம்மான்னு கூப்பிடும்போது இந்த அம்மா நான் இருக்க மாட்டேன். உங்க அப்பாவை நான் உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன்.
அவர் நீ பத்திரமா பார்த்துக்கோ. இப்போ அதை எதுக்கு பிச்சு போட்ட? இதுக்கு தான் சொன்ன வேணான்ட்டு. நீ வா கீழே போ. ப்ளீஸ் ஒரு 10 நிமிஷம். அந்த ஹாஸ்டல் வாசனை மாத்திர 10 நிமிஷம் நின்னுக்கிறேனே. என் கடைசி ஆசை நிறைவேறின மாதிரி இருக்கு. எதுக்கு நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஒரு 10 நிமிஷம் பேசுறேன், கொஞ்சம் கேளு ப்ளீஸ். குழந்தைய நல்லா பாத்துக்க. தாய்ப்பாலுக்கு ஒருத்தங்களை ரெடி பண்ணிடு. குழந்தை 15 வயசு ஆகுற வரைக்கும் அவளை கவனமா பாத்துக்க. இப்பதான் அவளை கொஞ்சம் முடியும். 15 வயசுக்கு மேல அவளை கொஞ்சம் முடியாது. அதுக்குன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துராத. அவ தனிமையாயிருவா. வெளியில எங்கேயும் தனியா அவளை விட்டுறாத. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் வாங்கி வச்சுக்கோ. உங்க மாதிரியே ஒரு நல்லவனா பார்த்து அவளை பிடிச்சு கொடுத்துரு. ஏன்? எல்லா பொண்ணுக்கும் ஒரு பேராசை இருக்கும். அவங்க அப்பா அவளை குழந்தையா பார்த்துக்கிட்ட மாதிரியே தான் புருஷனும் தான் குழந்தையா பார்த்துக்கணும்னு. நீ என்ன குழந்தையா தானே பார்த்துக்கிட்ட? அதே மாதிரி ஒருத்தனை பார்த்து அவளை பிடிச்சு கொடுத்துரு. என்னை பத்தி கேட்டான்னா உன் அம்மா உன்னை எப்பவுமே பார்த்துக்கிட்டே தான் இருக்கா அப்படின்னு சொல்லு. நீங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? அந்த வேலை முடிஞ்சது. பிறவி பலனை நான் அடைஞ்சிட்டேன். இப்படி அழுதுட்டே தான் நான் அனுப்பி வைக்க போறியா? காலம் தாண்டி வாழ வேண்டும், வேற என்ன கேட்கிறேன்? உயிரின் உயிரே உனது விழியில் என் முகம் நான் காண வேண்டும்.
சாலு குட்டி, ஸ்கூல் போலாமா? அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீமா? நேத்துல இருந்து கோல்டு, இப்ப நீ சாப்பிட்டீன்னா உனக்கு ஃபீவர் தான் வரும். நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரலன்னா நான் உன் கூட பேச மாட்டேன் போ. பேச மாட்டீங்களா? வீக்னஸ் பார்த்து அடிக்கிற. சரி வா, அப்பா போறவள வாங்கி தரேன். ஐயா ஜாலி. அம்மா நான் ஸ்கூல் போயிட்டு வரேன், பாய். அப்பா நான் மழையில நினைத்தா ஸ்கூல் விட்டு நான் நினைச்சுக்கலாம்.